வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் நீதானே என் வீட்டு இளைய மருமவ. வா, எங்க கூட புறப்பட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அது எப்படி? நல்ல நேரம் பார்த்து சீர்சனத்தையோட தானே பொண்ணு அனுப்பிச்சு விடணும். என்னலே நல்ல நேரம்? நான் கூப்பிடுதேன் இல்ல, அதுதான் நல்ல நேரம். அது என்னல சீர் செனத்தி? என்கிட்ட சொரண்டு நிதியே என்கிட்ட நீ சீரா கொடுப்ப, அது என்ன சீர் செனத்திய? வெட்டி போயில ஓ வீட்டு பிச்சைக்கார காசுல எனக்கு ஒரு சீரு வேண்டாம். இல்ல இவ ஏன் வீட்டுல தானே வாழ போறா, அங்கதான் அம்புட்டு கொட்டி கிடக்க. இவ கட்டின துணியோட வரட்டும், போதும். விரும்பல அனுப்பல, உன் தங்கச்சியை கூட அனுப்பி வை. நிஜமாதான் பேசுறீங்களா? நீங்க வீராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? ஏலா சொன்னா புரியாது. அனுப்பி வைலே உன் நாத்தனார, ஏன் வீட்டுக்கு அவ வரட்டும். ஏட்டி வீரா, அதான் உன் மாமனாரே வீடு தேடி வந்து கூப்பிடுறாருல, போ. மாமா கூடவா? எதுக்குப்பா போனோம்? ஏட்டி சிவபாலன் தானே உன் புருஷன், அவன் வீட்டுல தானே நீ போய் வாழணும். அப்புறம் என்ன, போ. இல்ல சம்மு, சிவபாலன் முதல்ல வீராவை கெட்ட மாட்டேன்னு சொன்னான், இவரும் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால தானே நீ அந்த போலீஸ்காரி மகனுக்கு கெட்டுறதுக்கு சம்மதிச்ச. இப்ப சிவபாலன் இவ கழுத்துல தாலியை கட்டிட்டான், இந்தா இவரும் வீடேறி வந்து கூப்பிடுறாரு. அப்ப அவளை அனுப்பிச்சு வைக்கிறது தானே முறை. ஏய், அப்பாதான் வந்து கூப்பிடுறாருல, நீ கிளம்புடி. எனக்கு புரியல, மாமா எதுக்கு என்கிட்ட பேசுதாரு? எதுவா இருந்தாலும் மாமாவை எங்க அண்ணன் கிட்ட பேச சொல்லு. என் அண்ணன் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன். ஏப்பா பிரசிடென்ட், நடந்தது நடந்து போச்சு. ஐயாவே வீடேறி வந்து கூப்பிடுதாரு. வீராவை போன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. அத உங்க ஐயா பேச மாட்டாரா? ஏன் அவர் வாயில என்ன சிமெண்ட் சுண்ணாம்பு வச்சு அடைச்சுட்டாவ்ல, அவரை சொல்ல வெறும் பேலே, நான் எல்லாத்துக்கும் தயாராத்தாலே வந்திருக்கேன். என் மகனுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போக நான் ரெடி. நீ உன் தங்கச்சியை என் கூட கட்டின உடுப்போட அனுப்பி வை, போதுமா? சண்முகம் ப்ளீஸ் கோவப்படாம பேசு. இல்ல வீரா, அதான் உன் மாமனார் வீடு ஏறி வந்து அழைக்குதார்ல, நீ கிளம்பி போல.